1 பேதுரு 4:4 வாசிக்க கேட்போமா? அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாதிருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். அதன் பிறகு நாம் துன்மார்க்க உலையில் விழுவதில்லை. ஆகவே நம்மை பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியம். எனக்கு விக்டர் சுவாமிதாஸ் என்று ஒரு நல்ல நண்பர் உண்டு. அவர் நன்றாய் பிரசங்கிப்பார். ஒரு தடவை அவருடைய பிரசங்கத்தில் இப்படி சொன்னார். ஒரு தடவை அவர் சென்னையில் உள்ள கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாராம். அங்கே ஒரு வாலிபன் ரொம்ப அழுதானா, ஐயா பாருங்கய்யா, என் கையை வெட்டிடணுங்கிறாங்க, கை நோயா இருக்கு, ஜெபம் பண்ணுங்கய்யா, கை வெட்டக்கூடாதுயா. ஸோ இவர் மனதுருகி ஜெபம் பண்ணார், ஆண்டவரே இந்த கையை வெட்டக்கூடாது. அதுக்கு முன்ன சொன்னார், தம்பி நீங்க உங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கை எடுங்க, மனம் திரும்புங்க, கர்த்தர் செய்வார். உடனே ஆண்டவரே நான் உண்மையில் மனம் திரும்புகிறேன், எப்படியாவது கையை வெட்டாமல் பார்த்துக்கொள்ளும் என்று அந்த வாலிபன் கதறி அழுதான். அதுக்கு பிறகு அவர் அந்த பக்கம் போகல. ஒரு நாள் அதே வாலிபன் காரை ஓட்டிக்கிட்டு போறானா, பார்த்தாரு, பார்த்தாரு, கையை பாவம் வெட்டிட்டாங்க. அந்த வெட்டப்பட்ட கையோட அந்த ஸ்டியரிங் வீலை வச்சு ஓட்டிக்கிட்டு போறான். ஏன் அடுத்த 2வது கை நல்லதானே இருக்கு, அதை பிடிச்சு ஓட்டிக்கிட்டு போனா என்ன அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்தாராம். அந்த கையில சிகரெட்டை குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சிகரெட் குடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் ஓட்டிக்கிட்டு ஏசு நல்லவர்னு பாடிக்கிட்டு அதுவும் பாடிக்கிட்டு போறான். அதான் உலக வாழ்க்கை. கை போன பிறகாவது சிகரெட்டை விடப்படாதா? சரி, இந்த கையில பிடிக்கும்ல, இந்த கையில பிடிப்போன்னு பிடிக்கிறாங்க. அதான் உலக வாழ்க்கை. ஒரு தடவை நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு கர்னூல் ஸ்டேட் பேங்க்ல வேலை செய்தேன். அங்க இருந்து விடுமுறைக்காக ஒரு தடவை சென்னையில நான் வந்திருந்தேன். சென்னையில சில இடங்களுக்கு போக வேண்டியதா இருந்தது. அப்போ நான் காலேஜில் படிக்கும் பொழுது எனக்கு நண்பனா இருந்த மகாலிங்கம் என்ற ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் அப்பொழுது லா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு என்னை பார்த்ததும் ஒரே சந்தோஷம். தினகரன் எப்படி இருக்க, இப்போ எங்க இருக்க எல்லாம் கேட்டார். உடனே பாக்கெட்ல இருந்து சிகரெட் பாக்கெட் எடுத்து அப்படி நீட்டினார். நான் சொன்னேன், மகாலிங்கம் நான் பழைய தினகரன் இல்லப்பா, இப்ப நான் அதெல்லாம் குடிக்கிறது இல்லை. அப்படியே நின்னுட்டார் நடு ரோட்ல. தினகரனாவது சிகரெட் குடிக்காமல் இருப்பதாவது என்ன அது ஆச்சரியமா இருக்கு. பண்ண ஜோக் பண்றியா நீ, குடியா? இல்ல நான் குடிக்கிறது இல்லை மகாலிங்கம் என்று சொல்லி என்னுடைய அனுபவத்தை அவனுக்கு சொன்னேன். நான் இப்பொழுது இயேசுவின் பிள்ளை,